أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த குதுபாவில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்ட போது ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை குறித்தும் கூறப்பட்டது. அதை குறித்து இவ்வாறும் வருகிறது. குறைஷியர்களின் நட்பு கோத்திரமான பனு பக்கர் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கைக்கு எதிராக நடந்தவாறு முஸ்லிம்களின் நட்பு கோத்திரமான பனு ஹுசா கோத்திரத்தின் மீது தாக்குதல் தொடுத்தனர். அப்போது குறைஷியர்கள் ஆயுதங்கள் மற்றும் வாகனங்கள் மூலமாக பனு பக்ருக்கு உதவியும் செய்தனர். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையை அவர்கள் மதிக்கவில்லை. அப்போது அபு சுஃபியான் மதீனாவுக்கு வந்தார். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையை புதுப்பிக்க விரும்பினார். அவர் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றார். ஆனால் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவருடைய எந்த விஷயத்திற்கும் பதிலளிக்கவில்லை. பிறகு அவர் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று பேசுமாறு கேட்டார். அதற்கு ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அவ்வாறு கேட்க மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். பிறகு அபு சுஃபியான் அவர்கள் ஹஸ்ரத் உமரிடம் வந்து பேசினார். அதற்கு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று உமக்கு பரிந்துரை செய்ய வேண்டுமா? இறைவன் மீது ஆணையாக என்னிடத்தில் ஒரு துரும்பு இருந்தாலும் கூட அதை கொண்டு உங்களுடன் நான் போர் புரிவேன் என்று பதிலளித்தார்கள். மக்கா வெற்றியை பற்றி எடுத்துரைத்தவாறு டாக்டர் அலி பின் சலாபி எழுதுகிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ரு ஜுஹ்ரான் சென்றடைந்த போது அபு சுஃபியானுக்கு தம்மை குறித்து கவலை ஏற்பட்டது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையினுடைய சகோதரர் ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் தேடுமாறு அபு சுஃபியானுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். ஹஸ்ரத் அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், நான் அபு சுஃபியானை பார்த்து உமக்கு கேடு நிகழட்டும் என்று கூறினேன். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் இருப்பதை பாரும். அதற்கு அபு சுஃபியான், என்னுடைய தாய் தந்தையர் உம்மீது அர்ப்பணமாகட்டும், இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள என்ன வழி என்று கேட்டார். நான் அவரிடம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் உம்மை சிறைப்பிடித்து விட்டால் நிச்சயமாக உம்மை கொன்று விடுவர். எனக்கு பின்னால் கோவேறு கழுதையில் அமர்ந்து கொண்டு பயணம் செய்யுங்கள். நான் உங்களை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்கிறேன். பிறகு உங்களுக்காக அன்னாரிடம் பாதுகாப்பை நாடுவேன் என்று கூறினேன். ஹஸ்ரத் அப்பாஸ் கூறுகிறார்கள், அவர் என் பின்னால் அமர்ந்து பயணிக்கலானார். நான் அந்த தீ மூட்டங்களை கடக்கும் போதெல்லாம் எந்த ஒரு முஸ்லிமை கண்டாலும் அவர்கள் என்னிடம், இது யார் என்று கேட்பார்கள். முஸ்லிம்கள் மூட்டியுள்ள நெருப்புகளை கடக்கும் போதெல்லாம் அவர்கள் இது யார் என்று கேட்டார்கள். அது இரவு நேரமாக இருந்தது, தீ மூட்டப்பட்டிருந்தது. அவர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோவேறு கழுதையில் நான் பயணிப்பதை காணும்போது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையினுடைய சகோதரர் அன்னாருடைய கோவேறு கழுதையில் அமர்ந்திருக்கிறார் என்று கூறுவார்கள். இவ்வாறே நாங்கள் ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களின் நெருப்பை கடந்து செல்லும் போது இது யார் என்று கேட்டவாறு எனக்கு அருகில் வந்து நின்றார்கள். அவர்கள் அபு சுஃபியானை கண்டபோது, இது அல்லாஹ்வின் பகைவன்
அபு சுஃபியான் என்று கூறியவாறு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் எவ்வித வாக்குறுதி உடன்படிக்கையும் இன்றி உம்மீது வெற்றியை வழங்கினான் என்று கூறினார்கள். பிறகு ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் அபு சுஃபியானை இழுத்துக்கொண்டு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்களும் அன்னாரிடம் வந்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இவருடைய தலையை சீவ எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளேன் என்று கூறினேன். ஹஸ்ரத் உமர் அவர்கள் தம்முடைய விஷயத்தில் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு, உமரே பொறுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவருடைய தொடர்பு பனு அதியுடன் இருந்திருந்தால் நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். இவர் பனு அப்தே மனாஃபை சார்ந்தவர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்றேன். அதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள், அப்பாஸே, கொஞ்சம் நில்லுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது எனக்கு எந்த அளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்றால், எனது தந்தை ஹத்தாப் ஈமான் கொண்டிருந்தால் கூட அந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விடவும் நீங்கள் ஈமான் கொண்டது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக நேசத்திற்குரியதாக இருந்ததை நான் அறிவேன் என்றார்கள். அதன் பிறகு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்பாஸே, அபு சுஃபியானை தம்முடன் அழைத்து செல்லுங்கள், காலையில் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் உமர் மற்றும் ஹஸ்ரத் அப்பாஸுக்கு இடையில் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. இறுதியில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அப்பாஸ் அவர்களை பார்த்து, அவரை அழைத்து செல்லுங்கள், அடைக்கலம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அழைத்து செல்லுங்கள், அவரிடம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார்கள். அபு பக்ர் பின் அப்துல் ரஹ்மான் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷுஅபான் மாதத்தில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களை 30 நபர்களுடன் ஒரு போருக்கு அனுப்பி வைத்தார்கள். துர்பாவில் ஹவாசுன் கோத்திரத்தின் ஒரு கிளையை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். துர்பா என்பது மக்காவில் இருந்து 2 நாள் பயண தொலைவில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கின் பெயராகும். அங்கு பனு ஹவாசுன் குடியிருந்தார்கள். 2 நாள் பயண தொலைவு என்று கூறப்படும் போது முற்காலத்தில் குதிரை, ஒட்டகம் போன்ற பயண வாகனங்களை கருத்தில் கொண்டவாறு கூறப்பட்டுள்ளது. புரீதா அஸ்லமியிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் வாசிகளின் மைதானத்தில் இறங்கிய போது ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களுக்கு அன்னார் கொடியை வழங்கினார்கள். 2 நாட்கள் பயண தொலைவு என்பது நாட்களை குறித்து எங்கு கூறப்பட்டாலும் சரியே, எந்த விஷயம் கூறப்பட்டாலும் சரியே. வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டுள்ளதாவது, முதல் முறையாக ஹைபர் போரில் கொடியை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. அதற்கு முன்பு சிறு கொடிகள் தான் இருந்தன. புரைதா அஸ்லமிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் வாசிகளின் மைதானத்தில் இறங்கிய போது ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாபுக்கு அன்னார் கொடியை வழங்கினார்கள். அடுத்ததாக இதன் விளக்கம் வருகிறது, அதாவது வரலாற்று நூல்களில் முதல் முறையாக ஹைபர் போரில் கொடியை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது, அதாவது பெரிய கொடியை பற்றிய குறிப்பு. அதற்கு முன்பு சிறு கொடிகள் தான் இருந்தன. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடி கருப்பு நிறத்தையுடைய கொடியாக இருந்தது. அது உம்முல் முஃமினீன் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் போர்வையில் இருந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அதனுடைய பெயர் உகாப் ஆகும். அன்னாருடைய இன்னொரு கொடி வெள்ளை நிறத்தையுடையதாக இருந்தது. அதை ஹஸ்ரத் அலிக்கு அன்னார் வழங்கியிருந்தார்கள். முதலில் கூறப்பட்ட கொடி கருப்பு நிறத்தையுடையது. அது உம்முல் முஃமினீன் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய போர்வையினால் தயாரிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக இரண்டாவது கொடியை பற்றி கூறப்படுகிறது. இது வெள்ளை நிறத்தையுடைய கொடியாகும். இதை அன்னார் ஹஸ்ரத் அலிக்கு வழங்கினார்கள். ஒரு கொடியை அன்னார் ஹபாபின் முன்சிர் அவர்களுக்கும் இன்னொரு கொடியை ஹஸ்ரத் சாத் பின் உபாதா அவர்களுக்கும் வழங்கியிருந்தார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு வந்தபோது அன்னாருக்கு ஒற்றை தலைவலி உண்டாயிற்று. ஆகவே அன்னார் வெளியே வர இயலவில்லை. அச்சந்தர்ப்பத்தில் அன்னார் முதலில் ஹஸ்ரத் அபூபக்கருக்கு தமது கொடியை கொடுத்தார்கள். பிறகு அதே கொடியை ஹஸ்ரத் உமருக்கு வழங்கினார்கள். அந்நாளில் கடுமையான போர் நடைபெற்றது. ஆயினும் முஸ்லிம்களால் கோட்டையை வெற்றி கொள்ள இயலவில்லை. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் மூலமாக அல்லாஹ் வெற்றியை வழங்க இருக்கிறானோ அவருக்கு நான் நாளை கொடியை கொடுப்பேன் என்று கூறினார்கள். ஆகவே அடுத்த நாள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலிக்கு கொடியை வழங்கினார்கள். அவர்களின் கைகளில் அல்லாஹ் வெற்றியை வழங்கினான்.
இப்னு இசா கூறுகிறார்கள், இப்னு ஷஹாப் ஜுஹ்ரியிடம் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருடைய பேரித்தம்பள தோட்டங்களை எந்த நிபந்தனையின் கீழ் யூதர்களுக்கு கொடுத்தார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு ஜுஹ்ரி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு பிறகு ஹைபரை வெற்றி கொண்டார்கள். மேலும் ஹைபர் என்பது போருக்கு பிறகு கிடைத்த செல்வமாக இருந்தது. அதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதனுடைய 5வது பங்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரியதாக இருந்தது. அதை அன்னார் முஸ்லிம்களிடத்தில் பங்கிட்டு கொடுத்தார்கள். போருக்கு பிறகு யூதர்களில் எவர் நாடு கடத்தப்படுவதற்கு ஒப்புக்கொண்டு தமது கோட்டைகளை விட்டு இறங்கி வந்தார்களோ அவர்களை அழைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் விரும்பினால் ஒரு நிபந்தனையின் கீழ் இந்த செல்வங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். அது என்னவென்றால், நீங்கள் அவற்றில் வேலை செய்ய வேண்டும், அதன் பலங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பங்கிடப்படும் என்று கூறினார்கள். இந்த சொத்தில் பங்கீட்டின் அடிப்படையில் வேலை செய்ய வேண்டும். நீங்கள் விரும்பினால் இங்கு இருக்கலாம், அல்லாஹ் உங்களை எங்கு தங்க வைக்க விரும்புகிறானோ அங்கு நான் உங்களை தங்க வைப்பேன் என்று கூறினார்கள். இதை யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்கள் அவற்றில் வேலை செய்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை அந்த யூதர்களிடத்தில் அனுப்பி வைத்து வந்தார்கள். அவர் அந்த தோட்டங்களின் பழங்களை பங்கிட்டு வந்தார். யூதர்களுக்கு பழங்களை கணிப்பதில் நீதியுடன் அவர் நடந்து கொண்டார். நல்ல பழங்களை தமக்காக அவர் வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக நீதியுடன் பங்கீடு செய்யப்பட்டது. பிறகு அல்லாஹ் தமது நபிக்கு மரணத்தை தந்தபோது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போன்றே யூதர்களுடன் நடந்து கொண்டார்கள். இவ்வாறு ஹஜ்ரத் உமர் அவர்களும் தம்முடைய கிலாஃபத்தின் ஆரம்ப காலத்தில் நடந்து கொண்டார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அது என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயில் இறந்து போனார்களோ அந்த நோயில் அரபு தீபகற்பத்தில் 2 மார்க்கங்கள் ஒன்றாக இருக்காது என்று கூறியிருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் இதை குறித்து ஆய்வை மேற்கொண்டார்கள். இந்த விஷயம் உறுதியானவுடன் உங்களை நாடு கடத்துவது குறித்து அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் என்று ஹைபருடைய யூதருக்கு எழுதினார்கள். அரபு தீபகற்பத்தில் 2 மார்க்கங்கள் ஒன்றாக இருக்காது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக எனக்கு செய்தி கிடைத்துள்ளது. ஆகவே யூதர்களில் எவரிடத்திலாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏதேனும் ஒப்பந்தம் இருக்குமென்றால் அதை அவர் என்னிடத்தில் கொண்டு வரட்டும், அதை நான் அவருக்கு செயல்படுத்தி விடுவேன். எவரிடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த ஒப்பந்தமும் இல்லையோ அவர் நாடு கடத்தப்படுவதற்கு ஆயத்தமாகட்டும் என்று எழுதினார்கள். ஏதேனும் ஒப்பந்தம் கிடைக்கப்பெற்றிருந்தால் தங்கியிருப்பதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் வாக்குறுதி அளித்திருந்தால் சரி, அதை நான் பூர்த்தி செய்வேன். ஆனால் அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் இந்த இடத்தை விட்டுவிட வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே எவர்களிடத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த ஒப்பந்தமும் இல்லையோ அவர்களை ஹஜ்ரத் உமர் அவர்கள் நாடு கடத்தினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் கூறுகிறார்கள், நானும் ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் அவர்களும் மற்றும் ஹஜ்ரத் மிக்தாத் பின் அஸ்வத் அவர்களும் ஹைபரில் எங்களுடைய செல்வங்களை காண சென்றோம். அங்கு சென்றடைந்த பிறகு நாங்கள் தனித்தனியாக எங்கள் செல்வங்களை காண சென்றோம். இரவு நேரத்தில் நான் எனது படுக்கையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. எனது தோள்பட்டைகளின் இணைப்பு முழங்கையுடன் இறங்கிவிட்டது. காலையில் எனது 2 தோழர்களும் கூக்குரலிட்டவாறு என்னிடத்தில் வந்து, உம்மை யார் இவ்வாறு செய்தது என்று இருவரும் கேட்டார்கள். எனக்கு தெரியாது என்று நான் கூறினேன். அவ்விருவரும் எனது கைகளை சரி செய்தனர். பிறகு என்னை ஹஜ்ரத் உமரிடம் அழைத்து சென்றனர். ஹஜ்ரத் உமர் அவர்கள் இது யூதர்களின் வேலை என்று கூறினார்கள். பிறகு அன்னார் மக்களிடம் உரையாற்றுவதற்காக எழுந்து நின்றார்கள். அதாவது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்றார்கள். அன்னார் கூறினார்கள், மக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருடைய யூதர்களிடம் நாம் விரும்பும் போது அவர்களை வெளியேற்றுவோம் என்ற நிபந்தனையின் அடிப்படையில்தான் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்தார்கள். இப்போது யூதர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமரை தாக்கியிருக்கிறார்கள். அவருடைய கைகளின் இணைப்பை அகற்றி இருக்கிறார்கள். இந்த விஷயம் உங்களிடம் வந்தடைந்து விட்டது. இதற்கு முன்பு அன்சார் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அது அவர்களின் தோழர்கள்தான் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அங்கு அவர்களை தவிர நமக்கு வேறு எந்த எதிரியும் இல்லை. ஆகவே எவருக்கு ஹைபரில் ஏதேனும் சொத்து இருக்குமோ அவர் அதை பராமரித்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் நான் யூதர்களை வெளியேற்றப் போகிறேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள்
அம்மக்களை வெளியேற்றி விட்டார்கள். அப்துல்லா பின் மக்னஃப் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் அவர்கள் யூதர்களை ஹைபரிலிருந்து வெளியேற்றிய போது அன்சார் மற்றும் முஹாஜிர்களுடன் அன்னாரும் பயணித்தார்கள். அன்னாருடன் ஹஸ்ரத் ஜப்பார் பின் ஜஹர் மற்றும் ஹஸ்ரத் யசீத் பின் சாபித் அவர்களும் கிளம்பினார்கள். ஹஸ்ரத் ஜப்பார் அவர்கள் மதினாவாசிகளுக்காக பழங்களை கணிக்கக்கூடியவராகவும் அவர்களின் கணக்காளராகவும் இருந்தார். அவ்விருவரும் ஹைபரை அதன் உரிமையாளர்களுக்கிடையில் முன்பு பங்கிடப்பட்டிருந்ததை போன்றே பங்கிட்டு கொடுத்தனர். ஹஸ்ரத் ஹாத்திப் அவர்கள் தொடர்பாக ஒரு சம்பவம் உள்ளது. அவர்கள் ஒரு பெண்ணிடம் கடிதத்தை கொடுத்து மக்காவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் கடிதம் கொடுத்து அனுப்பி மறைமுகமாக மக்காவின் முஷ்ரிக்களுக்கு ஹஸ்ரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில நோக்கங்களை குறித்து செய்தி அனுப்பினார்கள். இது குறித்து ஹஸ்ரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அன்னார் ஹஸ்ரத் அலியை அனுப்பி வைத்தார்கள். அந்த பெண் வழியிலேயே பிடிக்கப்பட்டு விட்டாள். அதன் பிறகு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திபிடம் விசாரித்த போது அவர் தமது காரணத்தை கூறினார். ஈமானில் எனக்கு எவ்வித தடுமாற்றமும் இல்லை, என்னுடைய ஈமான் முழுமையானது என்று தமது ஈமானை குறித்து கூறினார். ஹஸ்ரத் ஹாத்திப் அவர்கள் அதை உறுதிபட கூறினார்கள். ஆகவே ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஹஸ்ரத் உமர் அவர்களோ, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த முனாஃபிக்குடைய தலையை சீவ எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டுள்ளார், உங்களுக்கு என்ன தெரியும்? பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை எட்டி பார்த்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை திரையிட்டு மறைத்து மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் அவர்களிடம் கூறியுள்ளான் என்று கூறினார்கள். இன்னொரு சம்பவம் உண்டு. ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு அதனுடன் நேரடியான தொடர்பு இல்லைதான், ஆனால் அதில் ஹஸ்ரத் உமரை குறித்தும் கூறப்பட்டுள்ளது. ஆகவே அதை எடுத்துரைக்கிறேன். ஹஸ்ரத் அபு கதாதா கூறுகின்றார்கள், ஹுனைன் சம்பவம் நடந்தபோது நான் ஒரு முஸ்லீமை பார்த்தேன். அவர் ஒரு முஷ்ரீக்குடன் போரிட்டுக் கொண்டிருந்தார். இன்னொரு முஷ்ரீக்கு ஏமாற்றி மறைந்து பின்னால் இருந்து அவர் மீது தாக்குதல் தொடுத்து அவரை கொல்ல நினைத்தார். ஒரு முஸ்லிமை இவ்வாறு ஏமாற்றி கொல்ல நினைத்த அந்த நபரை நோக்கி நான் வேகமாக விரைந்தேன். அவன் என்னை கொல்வதற்காக தமது கையை உயர்த்தினான். நான் அவனுடைய கை மீது வாள் வீசி அதை வெட்டிவிட்டேன். அதன் பிறகு அவன் என்னை பிடித்து எந்த அளவு என்னை நெறித்தான் என்றால் நான் செயலிழந்து போய்விட்டேன். பிறகு அவன் தளர்ந்து விட்டான். அவன் என்னை விட்டு விட்டான். நான் அவனை தள்ளிவிட்டு அவனை கொன்று விட்டேன். இங்கு என்ன நிலை ஏற்பட்டிருந்தது என்றால் முஸ்லிம்கள் தோல்வியுற்று ஓடிவிட்டனர். நானும் அவர்களுடன் ஓடிவிட்டேன். ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் மக்களிடையே இருப்பதை நான் கண்டேன். மக்களுக்கு என்னவாயிற்று, அவர்கள் ஏன் ஓடிவிட்டார்கள் என்று கேட்டேன். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அல்லாஹ்வின் நாட்டம் என்று கூறினார்கள். பிறகு மக்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் திரும்பி வந்தார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் ஒருவர் கொல்லப்பட்ட ஒருவரை குறித்து அவர் அந்நபரை கொன்றார் என சான்று தருவாரோ அவருக்கு, அதாவது கொன்றவருக்கு கொல்லப்பட்டவரின் பொருட்கள் வழங்கப்படும் என்றார்கள். என்னால் கொல்லப்பட்டவர் குறித்து ஏதேனும் சாட்சி கிடைக்குமா என்று நான் தேட எழுந்தேன். ஆனால் எனக்கு சாட்சி கூறுவதற்கு யாரும் கிடைக்கவில்லை. ஆகவே நான் அமர்ந்து விட்டேன். பிறகு கொல்லப்பட்டவரின் சம்பவத்தை நான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கூறினேன். அன்னாருடன் அமர்ந்திருந்தவர்கள் ஒருவர் கூறினார், இவர் எவரை பற்றி கூறுகிறாரோ அவருடைய ஆயுதங்கள் என்னிடம் உள்ளன, தாங்கள் அந்த ஆயுதங்களுக்கு பகரமாக ஏதேனும் கொடுத்து சமாதானம் செய்யுங்கள் என்றார். அப்போது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், இவ்வாறு ஒருபோதும் நடக்காது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளின் ஒரு சாதாரண நபருக்கு அவருடைய பொருள்களை வாங்கி கொடுத்துவிட்டு அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் சார்பாக போரிடும் அல்லாஹ்வின் சிங்கங்களில் ஒரு சிங்கத்தை விட்டுவிட மாட்டார்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபு கதாதா கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அன்னார் எனக்கு அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தார்கள். நான் அதை கொண்டு ஒரு சிறிய பெரித்தம்பள தோட்டத்தை வாங்கினேன். இது நான் இஸ்லாத்தில் உருவாக்கிய முதல் சொத்து செல்வமாக இருந்தது. ஹஸ்ரத் இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஹுனைனில் இருந்து திரும்பிய போது ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தாம் அறியாமை காலத்தில் நேர்ந்த ஒரு விஷயத்தை குறித்து கேட்டார்கள். அதாவது இத்திகாஃப் இருப்பதை குறித்து கேட்டார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ந்த அவ்விஷயத்தை முழுமை செய்யுமாறு கூறினார்கள். அறியாமை காலத்தில் அது நேர்ந்து கொள்ளப்பட்டாலும் அதை பூர்த்தி செய்யுங்கள் என்றார்கள். இஸ்லாமிய போதனைக்குட்பட்டவாறு என்ன நிபந்தனை உள்ளதோ அதை பூர்த்தி செய்வது அவசியமாகும். இதனுடன் இந்த நிபந்தனையும் உள்ளது. தபூக் போரில் ஹஸ்ரத் உமர் அவர்களின் பங்கு என்ன என்பதை குறித்து கூறப்பட்டுள்ளது. தபூக் போரின் போது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக
சந்தாவுக்கான குறிப்பான ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஹசரத் உமர் அவர்கள் தமது சம்பவத்தை எடுத்துரைக்கிறார்கள். ஒரு நாள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் சதகா கொடுக்குமாறு கூறினார்கள். அப்போது என்னிடம் செல்வம் இருந்தது. ஹசரத் அபூபக்கரை என்றாவது முந்திச் செல்ல முடியும் என்றால் அது இன்று முடியும் என்று நான் கூறிக்கொண்டேன். ஆகவே நான் எனது பாதி செல்வத்தை கொண்டு வந்தேன். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் உமது குடும்பத்திற்காக என்ன மீதம் விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். எவ்வளவு கொண்டு வந்துள்ளேனோ அவ்வளவு விட்டு வந்துள்ளேன் என்று கூறினேன். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தம்மிடமிருந்து அனைத்தையும் கொண்டு வந்தார்கள். நானோ பாதியை கொண்டு வந்திருந்தேன். ஹசரத் அபூபக்கர் அவர்களோ இருந்ததையெல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கரிடம் உமது குடும்பத்திற்காக என்ன விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் அவர்களுக்காக அல்லாஹ் மற்றும் அவனது தூதரை விட்டு வந்துள்ளேன் என்று கூறினார். ஹசரத் உமர் கூறுகிறார், நான் இப்போது எந்த விஷயத்திலும் அவரை முந்திச் செல்ல முடியாது என்று நினைத்துக் கொண்டேன். இந்த சம்பவத்தை ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஒரு ஜிஹாது சம்பவத்தை குறித்து ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதும் என்னை முந்திச் செல்வது எனக்கு நினைவுக்கு வந்தது. இன்று நான் அவரை முந்திச் செல்வேன் என்று நினைத்தவாறே நான் வீட்டிற்கு சென்றேன். எனது செல்வத்திலிருந்து பாதி செல்வத்தை எடுத்துக்கொண்டு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொடுப்பதற்காக வந்தேன். அந்த காலம் இஸ்லாத்திற்கு மிகவும் கஷ்டமான காலமாக இருந்தது. ஆனால் ஹசரத் அபூபக்கர் அவர்களோ தமது எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொடுத்து விட்டார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரே வீட்டில் என்ன விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் என்று பதிலளித்தார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இதை கேட்டு நான் மிகவும் வெட்கி தலை குனிந்து விட்டேன். இன்று நான் முழு ஆற்றலை செலவழித்து அபூபக்கரை விட முந்த நினைத்தேன். ஆனால் இன்றும் அபூபக்கர் என்னை முந்திவிட்டார். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு காலத்தில் மக்கள் இறை மார்க்கத்திற்காக தம் உயிர்களை செம்மறி ஆடுகளைப் போன்று தியாகம் செய்து வந்தனர். செல்வத்தை பொறுத்தவரை ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறைக்கும் மேல் தம் அனைத்து வீட்டு பொருட்களையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இது ஒரு முறை மட்டும் நிகழ்ந்த சம்பவம் அல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் நிகழ்ந்துள்ளது. எந்த அளவுக்கு என்றால் ஊசியை கூட தம் வீட்டில் விட்டு வைக்கவில்லை. இவ்வாறே ஹசரத் உமர் அவர்கள் தமது துணிவு மற்றும் விசாலமான உள்ளத்திற்கேற்பவும், ஹசரத் உஸ்மான் தமது ஆற்றல் தகுதிக்கேற்பவும், தத்தமது எண்ணத்திற்கேற்பவும், தத்தமது தகுதி அந்தஸ்திற்கேற்பவும் கொண்டு வந்தார்கள். அனைத்து சஹாபாக்களும் தமது உயிர்கள் மற்றும் செல்வங்களுடன் இந்த இறை மார்க்கத்தில் தியாகம் செய்ய ஆயத்தமாகிவிட்டனர். பிறகு ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து ஜமாத்தை குறித்து அப்போது கூறினார்கள், சிலர் பைய செய்து விடுகின்றனர், உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவோம் என உறுதிமொழியும் கூறிவிடுகின்றனர். ஆனால் உதவி ஒத்தாசையின் போது தமது பைகளை அழுத்தி பிடித்து வைத்துக் கொள்கின்றனர். உலகை இவ்வாறு நேசிப்பதால் ஏதேனும் மார்க்க பயனை அடைய முடியுமா என்ன? இவ்வாறான மக்கள் நுபுவத்திற்கு ஏதேனும் பயனளிக்க முடியுமா என்ன? அவ்வாறு ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்று கூறியுள்ளான். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அந்நேரத்தில் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு எதிர் நடவடிக்கையை மேற்கொண்டார்கள்? ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண நேரம் நெருங்கியது. வீட்டில் சில ஆண்கள் இருந்தனர். அவர்களில் ஹசரத் உமர் பின் கத்தாப் அவர்களும் ஒருவர். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு ஒன்றை எழுத வைக்கிறேன், அதன் பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். இது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோயின் இறுதி நாட்களில் நடந்த சம்பவமாகும். அப்போது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சுற்றி அமர்ந்திருந்த மக்களை பார்த்து, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள், உங்களிடத்தில் திருக்குரானும் உள்ளது, உங்களுக்கு அல்லாஹ்வின் வேதம் போதுமானது என்று கூறினார்கள். வீட்டில் இருந்த மக்கள் அதை கேட்டு கருத்து வேறுபாடு கொண்டனர், வாத எதிர்வாதம் செய்தனர், விவாதம் ஆரம்பித்து விட்டது. அப்போது அவர்கள் சிலர், தாளையும் எழுதுகோலையும் கொண்டு வாருங்கள், ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எவ்வாறான விஷயத்தை எழுதுவார்கள் என்றால் அதன் பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினர். மேலும் அவர்கள் சிலர், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் கொடுக்க வேண்டாம் என்று ஹசரத் உமர் அவர்கள் கூறிய விஷயத்தை கூறினர். அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்து கொண்டு
அதிகம் விவாதித்த போது, அதாவது விவாதம் செய்ய ஆரம்பித்து கருத்து வேறுபாடு கொண்டபோது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். இது முஸ்லிமுடைய ரிவாயத்தாகும். இதன் விளக்கம் கொஞ்சம் புகாரியிலும் உள்ளது. அங்கு உபைதுல்லா பின் அப்துல்லாவிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இப்னு அப்பாஸிடமிருந்து அறிவித்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய நோய் கடுமையாக பாதித்த போது அன்னார் என்னிடம் எழுதுவதற்கான ஏதேனும் பொருட்களை கொண்டு வாருங்கள், நீங்கள் மறந்து போகாத விஷயத்தை நான் எழுதிவிடுகிறேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நோய் ஆதிக்கம் பெற்றுள்ளது என்று கூறினார்கள். அப்போது சுற்றியிருந்த மக்களை பார்த்து, நம்மிடம் அல்லாஹ்வின் வேதம் உள்ளது, அதாவது திருக்குரான், அது நமக்கு போதுமானது. எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். அப்போது மக்கள் தமக்கிடையில் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். சத்தம் அதிகமாகிவிட்டது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருகில் இருந்து எழுந்து சென்று விடுங்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருகில் இருந்து எழுந்து சென்று விடுங்கள், என் அருகில் சண்டையிட வேண்டாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் வெளியே சென்று விட்டார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுதுவதிலிருந்து தடுத்ததால் பெரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, அனைத்தும் நஷ்டமாகிவிட்டது என்றார்கள். இதற்கு விளக்கமளித்தவாறு ஹஜ்ரத் சையது ஜெயினுல் ஆபிதீன் வலியுல்லா ஷா சாஹிப் எழுதியதில் சிலவற்றை நான் எடுத்துரைக்கிறேன். லா தெசில்லு பாதா ஹதீஸுடைய இந்த சொற்கள் தெளிவாக்குவது என்னவென்றால், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி தருணத்திலும் லா தெசில்லு பாதா, அதாவது நீங்கள் மறந்துவிடக்கூடாது, உங்களுக்கு எழுதுகிறேன் என்ற கவலை இருந்தது. ஜலால் என்பதற்கு மறப்பது என்ற பொருளும் உண்டு, மறந்து வழி தவறி சென்று விடுதல் என்ற பொருளும் உண்டு. கலபகுல் வஜா, நோய் அன்னாரை சோர்வடைய செய்திருந்தது, துன்பம் அதிகரித்து விடக்கூடாது. இது ஹஜ்ரத் உமர் கூறிய விஷயத்தின் சொற்களாகும். ஷா சாஹிப் எழுதுகிறார், அன்னார் மரணமடைந்து விடுவார்கள் என்ற சிந்தனை கூட ஹஜ்ரத் உமருக்கு இருக்கவில்லை. இந்தனா கிதாபுல்லாஹி ஹஸ்புனா, எங்களிடத்தில் இறைவேதம் உள்ளது, அது எங்களுக்கு போதுமானது என்று ஹஜ்ரத் உமர் கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் ஏன் இதை கூறினார்கள் என்றால், அல்லாஹ் மா ஃபர்லத்னா ஃபில் கிதாபி பின் ஷையின் என்று சூரா அனாமில் கூறுகின்றான். அதாவது இந்த வேதத்தில் எதனையும் விட்டு வைக்கவில்லை. தபியானல் லிகுல்லி ஷையின், அதாவது இவ்வேதம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விளக்குகிறது, நாம் இதில் எந்த குறையையும் வைக்கவில்லை. லா எம்பகி இந்த தனாசு, அதாவது சிலருடைய உணர்வுகள் ஹஜ்ரத் உமரை போன்று மென்மையானதாக இருந்தது, இவ்வாறான நேரத்தில் கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் கூறினர். சிலரோ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள் என்றால் எழுதுகோலையும் மையையும் கொண்டு வாருங்கள் என்றனர். அவர்களுக்கிடையில் விவாதம் ஆரம்பித்து விட்ட போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களை சென்று விடுமாறு கட்டளையிட்டார்கள். என் அருகில் கூச்சலிடாதீர்கள் என்று கூறினார்கள். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், அந்த நிம்மதியற்ற நிலையிலும் கூட ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுடைய வேதத்தின் மீது எந்த அளவுக்கு கண்ணியம் இருந்தது என்று அறிந்து கொள்ளலாம். ஹஜ்ரத் உமருடைய பேச்சை கேட்ட பிறகு தாள், எழுதுகோல் மற்றும் மையை கொண்டு வரும்படியான எண்ணம் கொள்ளவில்லை. புகாரியுடைய மற்ற ரிவாயத்துகளிலிருந்து தெரிய வருவது போன்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகும் கூட சில நாட்கள் உயிருடன் இருந்தார்கள். அந்நாளில் வேறு சில அறிவுரைகளையும் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த எண்ணத்தை தொடரவில்லை, அதாவது அவ்விஷயத்தை மீண்டும் ஒரு முறை கூறவில்லை. என்ன கட்டளைகளை எழுத வைக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று நினைத்தார்களோ அவை இறைவேதத்தில் ஏற்கனவே இருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது திருக்குரானுடன் பிணைந்திருக்குமாறு வலியுறுத்த விரும்பியிருப்பார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமரை ஆமோதித்து அமைதியாகிவிட்டார்கள். இங்கே நாகரீகம் பெயர்தாங்கி ஆலிம்களுக்கு இருப்பதில்லை. ஷா சாஹிப் அடுத்து எழுதுகிறார்கள், இது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குரானுக்கு வழங்கிய கண்ணியமாகும். இந்த அக்கறை பெயர்தாங்கி ஆலிம்களுக்கு இருப்பதில்லை. ஒரு ஆலோசனையை அவர்கள் வெளிப்படுத்திவிட்டால் அதை இறை வகியை போன்று கருதி கொள்கிறார்கள். தொடர்ந்து எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த தூய முன்மாதிரியை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வின் வேதத்திற்கு முன்னால் மற்ற அனைத்து விஷயங்களும் செல்லுபடியாகாது. உர்வா பின் ஜுபைர் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய துணைவியான ஹஜ்ரத் ஆயிஷாவிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் சுனாவில் இருந்தார்கள். சுனா என்பது
மக்காவில் இருந்து 2 நாள் சுனா என்பது மக்காவில் இருந்து 2 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பெயராகும். புறநகர் பகுதியில் இருந்ததாக இஸ்மாயில் கூறுகிறார். மரண செய்தியை கேட்டு ஹசரத் உமர் எழுந்து நின்றார்கள். ஹசரத் உமர் அவர்கள் புறநகர் பகுதிக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் மரண செய்தியை கேள்விப்பட்டு ஹசரத் உமர் அவர்கள் எழுந்து நின்று அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடையவில்லை என்று கூறினார்கள். இறைவன் மீது ஆணையாக என் உள்ளத்தில் இந்த விஷயம்தான் தோன்றியது என்று ஹசரத் உமர் கூறியதாக ஹசரத் ஆயிஷா கூறி வந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், சில மக்களுடைய கைகால்களை வெட்டி எரியும் பொருட்டு அல்லாஹ் அன்னாரை நிச்சயமாக எழுப்புவான். அப்போது ஹசரத் அபூபக்கர் வந்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை ஹசரத் உமர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அன்னார் மீண்டும் உயிர் பெற்று விடுவார்கள் என்று கூறி வந்தார்கள். அப்போது ஹசரத் அபூபக்கர் வந்தார்கள். அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் இருந்து துணியை விலக்கினார்கள். அன்னாரை முத்தமிட்டார்கள். என்னுடைய தாய் தந்தையர் உங்கள் மீது அர்ப்பணம் என்று கூறினார்கள். பிறகு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வின் போதும் மரணத்தின் போதும் பரிசுத்தமானவராகவும் தூய்மையானவராகவும் உள்ளார்கள் என்று கூறியவாறு, எனது உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அல்லாஹ் அன்னாருக்கு 2 மரணங்களை தரமாட்டான் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் வெளியே சென்றார்கள். அதாவது மக்களிடம் சென்றார்கள். ஆணையிட்டு கூறுபவர்களே கொஞ்சம் பொறுங்கள் என்று கூறினார்கள். அதாவது உமரை விழித்து கூறினார்கள், ஆணையிட்டு கூறுபவரே கொஞ்சம் பொறுங்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பேச ஆரம்பித்ததும் ஹசரத் உமர் அமர்ந்து விட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இறைவனை துதித்து புகழ் பாடினார்கள். அலாமன் கான யஅபுது முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதுன் கத் மாத வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். கேளுங்கள், எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி வந்தாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நிச்சயமாக இறந்து விட்டார்கள். எவர் அல்லாஹ்வை வணங்கி வந்தாரோ அவர் நினைவில் கொள்ளட்டும், அல்லாஹ் உயிருடன் உள்ளான், ஒருபோதும் மரணிப்பவன் அல்லன் என்று கூறினார்கள். இதன் பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இன்னக மையித்தூன் வ இன்னகும் மையித்தூன் என்ற வசனத்தை ஓதினார்கள். அதாவது, நீயும் மரணமடைந்து விடுவீர்கள், அவர்களும் மரணமடைந்து விடுவார்கள். அதன் பிறகு ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாதா குத்திலன் கலப்தும் அலா அகாபிக்கும் ஒமை என் கலிபு அலா அகிபைஹி ஃபலை எதுல்லாஹ ஷைஆ வச எஜிசில்லாஹு ஷாக்கிரீன். முஹம்மது ஒரு தூதர் மட்டுமே ஆவார். அவருக்கு முன் தோன்றிய எல்லா தூதர்களும் மரணமடைந்து விட்டனர். எனவே அவர் மரணமடைந்து விட்டாலோ அல்லது கொலை செய்யப்பட்டாலோ நீங்கள் உங்கள் குதிகால்களில் திரும்பிச் சென்று விடுவீர்களா? தமது குதிகால்களில் திரும்பிச் சென்று விடுவோரால் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு சிறு இழப்பையும் ஏற்படுத்த முடியாது. நன்றி செலுத்துவோருக்கு அல்லாஹ் நிச்சயம் நட்பலன் வழங்குவான். சுலைமான் கூறுகிறார்கள், இதை கேட்டு மக்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஹசரத் இப்னு அப்பாஸ் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹசரத் அபூபக்கர் அந்நேரத்தில் அந்த வசனத்தை ஓதும் வரை அந்த வசனத்தையும் அல்லாஹ் இறக்கியதாக மக்களுக்கு தெரியவில்லை. சுருக்கமாக எல்லா மக்களும் ஹசரத் அபூபக்கரிடமிருந்து அந்த வசனத்தை கற்றுக்கொண்டனர். பிறகு மக்களில் நான் யாரை கண்டாலும் அந்த வசனத்தை ஓதுபவராக நான் கண்டேன். ஜுஹ்ரி இவ்வாறு கூறி வந்தார். சயீத் பின் முசையம் என்னிடம் கூறினார், ஹசரத் உமர் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இந்த வசனத்தை ஓத கேட்டதும் எந்த அளவுக்கு நான் அதிர்ச்சிக்கு ஆளானேன் என்றால், எனது கால்கள் என்னை தாங்கி பிடிக்க இயலவில்லை. நான் நிலத்தில் விழுந்து விட்டேன். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இவ்வசனத்தை ஓத கேட்டதும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டதாக நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார்கள். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஸினுடைய அரபி சொற்களையும் அன்னார் எடுத்து கூறியுள்ளார்கள். இங்கு நான் அதனுடைய மொழியாக்கத்தை மட்டும் கூறிவிடுகின்றேன். அச்சாகி வெளிவரும்போது அச்சொற்களுடன் வெளியாகும். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நாளில் ஹசரத் அபூபக்கர் வெளியே வந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் மக்களிடையே ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை, உயிருடன் உள்ளார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் உமரே அமர்ந்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் உமர் அவர்கள் அமர மறுத்து விட்டார்கள். ஆகவே மக்கள் ஹசரத் அபூபக்கரை நோக்கி கவனம் செலுத்தினர், உமரை விட்டு விட்டனர். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இறைவனை புகழ்ந்து சல்வாத் ஓதிய பிறகு, எவர் உங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிறாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். எவர் உங்களில் இறைவனை வணங்குகிறாரோ அவர் இறைவன் உயிருடன் உள்ளான் என்றும் மரணிப்பவன் அல்லன் என்றும் புரிந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கான சான்று என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதர் மட்டுமே ஆவார்கள். அவருக்கு முன்பு அனைத்து தூதர்களும் இவ்வுலகை விட்டு சென்று விட்டனர், அதாவது மரணித்து விட்டனர் என்பதாகும். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அஷாக்கிரீன்
வரை இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். பிறகு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகிறார்கள், அறிவிப்பாளர் கூறுகிறார், இறைவன் மீது ஆணையாக இவ்வசனத்தையும் இறைவன் இறக்கியதாக மக்கள் அறியாமல் இருந்தனர். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஓதியதை கேட்டு மக்களுக்கு தெரிந்தது. இந்த வசனத்தை ஹசரத் அபூபக்கரிடமிருந்து அனைத்து சஹாபாக்களும் கற்றுக்கொண்டனர். எந்த ஒரு சஹாபியும் எந்த ஒரு நபரும் இவ்வசனத்தை ஓதாமல் இருக்கவில்லை. ஹசரத் உமர் கூறுகிறார்கள், இறைவன் மீது ஆணையாக நான் இந்த வசனத்தை ஹசரத் அபூபக்கரிடமிருந்தே கேட்டேன். அவர் இவ்வசனத்தை ஓத கேட்டபோது நான் நினைவிலிருந்து காயமுற்று போனேன். எனது கால்களால் என்னை தாங்க இயலவில்லை. இந்த வசனம் ஓத கேட்ட நேரம் முதல் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று கூற கேட்ட நேரம் முதல் நான் நிலத்தில் விழுந்து கொண்டே சென்றேன். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், புகாரி விளக்க உரையான கஸ்தலானியுடைய இந்த ஒரு வாக்கியம் உள்ளது. அது என்னவென்றால், உமர் பின் ஹத்தாப் யுகல்லிமுன் நாஸ யகூலு லஹும் மா மாத ரசூலுல்லா வலா யமூத்து ஹத்தா யக்துலல் முனாஃபிகீன். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை, முனாஃபிக்குகளை கொல்லாதவரை மரணிக்க மாட்டார்கள் என்று மக்களிடம் பேசி வந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், மிலல் வ நிகல் ஷஹரஸ்தானியில் இந்த சம்பவம் குறித்து ஒரு மேற்கோள் உள்ளது. அதன் மொழியாக்கம் என்னவென்றால், உமர் ஹத்தாப் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டதாக எவராவது கூறினால் நான் அவரை இவ்வாளை கொண்டே கொண்டு விடுவேன். மரியமின் மகன் ஈசா உயர்த்தப்பட்டதை போன்று அன்னார் வானத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் கூறினார், எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி வந்தாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், அன்னார் நிச்சயமாக இறந்து விட்டார்கள். எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைவனை வணங்கி வந்தாரோ அந்த இறைவன் உயிருடன் இருக்கின்றான், மரணிப்பவன் அல்லன் என்று புரிந்து கொள்ளட்டும். அதாவது எப்போதும் உயிருடன் இருக்கும் பண்பு இறை பண்பே ஆகும். அழியா நிலையை குறித்த சிந்தனை தோன்றும் முன்பே மனிதர்களும் விலங்குகளும் மரணித்து விடுவர். எப்போதும் இருக்கக்கூடிய சிந்தனையாக இருந்தாலும் அது தோன்றுவதற்கு முன்பே இறந்து விடுவர். பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள். அதன் மொழியாக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதர் ஆவார். எல்லா தூதரும் உலகை விட்டு சென்று விட்டனர். ஆகவே அவர் இறந்து போனாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் முர்த்தத்தாகி விடுவீர்களா? அப்போது மக்கள் அந்த வசனத்தை கேட்டு தமது எண்ணங்களை விட்டு திரும்பினர். எல்லா நபியும் இறந்து விட்டனர் என்ற இந்த சான்றை திருக்குரானில் இருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் எடுத்து வைக்கவில்லை என்றால், அத்துடன் இச்சான்று தெளிவானதும் உறுதியானதுமாக இல்லாதிருந்தால், உங்கள் கூற்றுப்படி சஹாபாக்கள் 1,00,000 விடவும் அதிகமாக இருந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருவருக்கு சான்று கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நபருடைய கூற்றின்படி சஹாபாக்கள் 1,00,000 விடவும் அதிகமாக இருந்தனர். அன்னார் கூறுகிறார்கள், அந்த சஹாபாக்கள் வெறும் யூகத்தையும் சந்தேகத்திற்குரிய விஷயத்தையும் எவ்வாறு ஒப்புக்கொண்டனர்? உங்களுடைய இந்த சான்று முழுமையற்றது. வெளிப்படையான உறுதியான சான்று உங்களிடம் இல்லை. ராஃபியுக்க இலைய என்ற வசனம் திருக்குரானுடைய வசனம்தான் என்று இதுவரை உங்களுக்கு தெரியாதா என்ன? அதில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூத உடலுடன் வானத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல் ரஃபாஹுல்லாஹு இலை என்ற வசனத்தை நீங்கள் கேட்டதில்லையா? பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திற்கு சென்றிருப்பது ஏன் சாத்தியமற்றது என்று சஹாபாக்கள் ஏன் வாதம் செய்யவில்லை? சஹாபாக்களுக்கு திருக்குரானை குறித்து எந்த அளவுக்கு ஆழிய ஞானம் இருந்தது என்றால், வசனத்தை கேட்டவுடன் அதில் ஹலத் சென்று விட்டார்கள் என்பதன் விளக்கத்தை அஃபஇம் மாத்த அவ் குத்தில அவர் இறந்து போனாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ என்ற சொற்றொடரில் கண்ட பிறகு உடனடியாக தமது முந்தைய சிந்தனைகளை விட்டுவிட்டார்கள். ஆயினும் அவர்களது உள்ளங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தின் காரணமாக கடும் துக்கத்தினால் நிரம்பியிருந்தன. அவை சிதறுண்டு போய்விட்டன. அவர்களது உயிரே போய்விட்டது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், இந்த வசனத்தை கேட்ட பிறகு எனது நிலை எவ்வாறு இருந்தது என்றால், எனது உடலை எனது கால்களால் தாங்க இயலவில்லை. நான் பூமியில் விழுந்து கொண்டே இருந்தேன். சுப்ஹானல்லாஹ், இந்த அளவு நட்பேறு பெற்ற திருக்குரானிடத்தில் அர்ப்பணமாகியிருந்த மக்களாக அவர்கள் இருந்தார்கள். வசனத்தை சிந்தித்து கடந்த கால நபி அனைவரும் இறந்து விட்டார்கள் என்று புரிந்து கொண்ட போது அழ ஆரம்பித்து விட்டனர். துக்கத்தால் நிரம்பி விட்டனர். வேறு ஒன்றும் அவர்கள் செய்யவில்லை. பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், எவர் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்னார் இறந்து விட்டார்கள் என்று கூறுவாரோ அவரை நான் எனது இதே வாளினால் கொன்று விடுவேன் என ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தமது ஏதேனும் ஒரு எண்ணத்தின் அடிப்படையில்
ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டதாக கூறப்பட்ட வாக்கியத்தை நிராகரிப்பின் வாக்கியமாகவும் கொள்கை மறுப்பின் வாக்கியமாகவும் அன்னார் கருதினார்கள். இறைவன் ஆயிரக்கணக்கான நட்பலனை ஹஜ்ரத் அபூபக்கருக்கு வழங்குவானாக. அவர்கள் வெகு விரைவில் இந்த குழப்பத்தை வீழ்த்தினார்கள். அவர்கள் தெளிவான ஆதாரங்களை எடுத்து வைத்து கடந்த கால நபிமார்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் என கூறினார்கள். உண்மையில் இந்த விளக்கத்தின் மூலமாகவும் பல்வேறு கோணலான பொய்யர்களை அனைத்து சஹாபாக்களின் ஒன்றுபட்ட கருத்தின் மூலமாக கொல்லவில்லையா என்ன? ஆமாம், அவர்கள் இறந்துவிட்டார்கள். முசைலமா கத்தாப் மற்றும் அஸ்வத் அன்சி போன்றோரை கொலை செய்தது போன்று உண்மையில் இந்த விளக்கத்தின் மூலமாக பல கோணலான பொய்யர்களை சஹாபாக்களின் இந்த ஒன்றுபட்ட கருத்தால் கொன்றார்கள். எவ்வாறு அந்த பொய்யன் கொலை செய்தானோ அந்த கண்ணோட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். இதன் அடிப்படையில் 4 பொய்யர்கள் கொல்லப்படவில்லை, மாறாக 5 பொய்யர்கள் கொல்லப்பட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவா, அவர்களின் உயிரின் மீது கோடிக்கணக்கான அருள்களை பொழிவாயாக. இந்த இடத்தில் ஹலத் என்ற சொல்லுக்கு சில நபிமார்கள் உயிருடன் வானத்திற்கு சென்று உள்ளார்கள் என்றே பொருள் கொடுக்கப்பட்டாலும் கூட அப்போது இந்நிலையில் ஹஜ்ரத் உமர் அவர்கள் உண்மையின் பக்கம் இருந்திருப்பார்கள். இந்த வசனம் அவரை எதிர்க்காமல் அவருக்கு ஆதரவு தந்திருக்கும். ஆனால் இந்த வசனத்தின் அடுத்த பகுதி இதன் விளக்க உரையாக உள்ளது. அதாவது அஃப இம்மாத்தா குத்தில. அதன் மீது ஹஜ்ரத் அபூபக்கரின் பார்வை சென்றிருந்தது. அனைத்து நபிமார்களும் சென்று விட்டார்கள். அவர்கள் மரணித்து சென்றாலும் சரியே, உயிருடன் சென்றாலும் சரியே என இந்த வசனத்திற்கு பொருள் கொண்டால் இது பொய்யும் பித்தலாட்டமும் இறை விருப்பத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பழியுமாகும். வேண்டுமென்றே இவ்வாறான பழிச்சொல்லை கூறுபவர் நியாய தீர்ப்பு நாளை கண்டு அஞ்சாதவர் ஆவார். அவர்கள் இறைவனின் விளக்கத்திற்கு மாறாக நேர்மாற்றமான பொருளை கூறுபவர் ஆவார். அவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரந்தரமான நரகத்தின் கீழே இருப்பர். ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்நேரம் வரை அந்த வசனத்தை குறித்து தெரியாமல் இருந்தது. இன்னும் சில சஹாபாக்களும் இந்த தவறான எண்ணத்தில் மூழ்கியிருந்தார்கள். அவர்கள் மறதியில் சிக்கியிருந்தார்கள். அது மனித இயல்பில் இருந்தது. சில நபிமார்கள் இப்போது வரை உயிருடன் உள்ளனர், பிறகு அவர்கள் உலகிற்கு வருவார்கள். அவர்களைப் போன்றே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏன் இருந்திருக்க கூடாது என்று அவர்களின் உள்ளங்களில் எண்ணியிருந்தனர். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அனைத்து வசனங்களையும் ஓதி அஃபைம் மாத்தா குத்திலா என்று படித்து காட்டி ஹலத் சென்று விட்டார்கள் என்பதற்கு 2 வகை பொருள் மட்டுமே கொள்ள முடியும் என்று அவர்களின் உள்ளங்களில் இவ்விஷயத்தை அமர வைத்தார்கள். அதாவது இயல்பான மரணத்தினால் இறப்பது அல்லது கொல்லப்படுவது. அப்போது எதிர்த்தவர்கள் தமது தவறை ஒப்புக்கொண்டனர். கடந்த கால நபிமார்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் என்று அனைத்து சஹாபாக்களும் இந்த கொள்கையில் ஒருமித்தனர். அஃபைம் மாத்தா குத்திலா என்ற சொற்றொடர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அனைவரும் தமது எதிர்ப்பு சிந்தனையை விட்டு திரும்பிவிட்டனர். அல்ஹம்துலில்லாஹி அலா தாலிக். இதை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஹ்ஃபா கஸ்னவியா என்ற நூலில் கூறியிருக்கிறார்கள். பிறகு இன்னொரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தின் போதுதான் அனைத்து நபிமார்களும் இறந்து விட்டதாக அனைத்து சஹாபாக்களும் சாட்சி கூறினர். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது மரணிக்கவில்லை என்று கூறி வாளை உருவி நின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் எழுந்து நின்று இந்த குத்பாவை கொடுத்தார்கள். மா முஹம்மது இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹி ரசூல். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்பதில் அனைத்து சஹாபாக்களும் ஒன்றுபட்டிருந்தனர். இந்த சந்தர்ப்பம் ஒரு கியாமத்தின் மைதானமாகவே இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறியதற்கிணங்க உசாமாவின் படை கூட கிளம்பவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் உரத்த குரலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறினார்கள். மா முஹம்மது இல்லா ரசூல் என்பதை சான்றாக காட்டினார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருப்பதாக சஹாபாக்களின் சிந்தையிலும் எண்ணத்திலும் ஏதாவது இருந்திருந்தாலும் கூட அவர்கள் நிச்சயமாக கூறியிருப்பார்கள். ஆனால் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். இந்த வசனம் இன்று இறங்கியது போன்று அதை கடைவீதிகளில் ஓதிக்கொண்டிருந்தனர். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கரின் ஆளுமையின் கீழ் வந்து மௌனமாக இருந்து கொண்டு அதனால் ஹஜ்ரத் அபூபக்கரை எதிர்க்காமல் இருக்கும் அளவுக்கு சஹாபாக்கள் முனாஃபிக்குகளாக இருக்கவில்லை. அவ்வாறென்று ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் எடுத்து கூறிய விஷயம்தான் உண்மையான விஷயமாகும். ஆகவே அனைவரும் தலை குனிந்து விட்டனர். இது சஹாபாக்களின் ஒருமித்த ஒன்று கூடலாக இருந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வருவார்கள் என்றுதான் ஹஜ்ரத் உமரும் கூறினார்கள். இந்த சான்று முழுமையானது அல்ல.
இது எப்போது முழுமையானதாக இருந்திருக்கும் என்றால் எந்த வகையிலும் இது விலக்கு பெற்றிருக்க கூடாது. ஏனென்றால் ஹசரத் ஈசா உயிருடன் வானத்திற்கு சென்றிருப்பார் என்றால் அவர் திரும்ப வரவும் வேண்டும். அப்போது இது சான்றாக இருந்திருக்காது, இது நகைப்புக்குரியதாக ஆகியிருக்கும். ஹசரத் உமரே இதை மறுத்திருப்பார். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு இடங்களில் மீண்டும் மீண்டும் இச்சம்பவத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். நான் பல்வேறு சம்பவங்களை ஏன் எடுத்துரைத்தேன் என்றால், ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் வானத்தில் இருப்பதாக எவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களின் சிந்தனையிலிருந்து எந்த ஒரு மனிதனும் உயிருடன் வானத்திற்கு செல்லவில்லை, செல்லவும் முடியாது. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விட்டார்கள் என்ற எண்ணம் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹசரத் உமர் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் நான் ஒரு முறை அன்னாருடன் சென்று கொண்டிருந்தேன். தன்னுடைய ஏதாவது ஒரு பணியின் காரணமாக அவர்கள் சென்றிருப்பார்கள். அன்னாருடைய கையில் சவுக்கு இருந்தது. என்னை தவிர வேறு யாரும் அன்னாருடன் இருக்கவில்லை. அவர்கள் தம்மிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய கால்களின் பின்பகுதியில் சவுக்கை கொண்டு அடித்துக்கொண்டே வந்தார்கள். திடீரென்று என் பக்கம் திரும்பி, இப்னு அப்பாஸே, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த நாளில் அன்னார் மரணிக்கவில்லை, எவர் இவ்வாறு கூறுவாரோ அவரை நான் வாளால் கொன்றுவிடுவேன் என்று நான் ஏன் கூறினேன் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். ஹசரத் இப்னு அப்பாஸ் கூறுகிறார்கள், அமீருல் மோமினின் அவர்களே, எனக்கு தெரியாது, தாங்களே அறிவீர்கள் என்றேன். அதாவது ஹசரத் உமர் அவர்களிடம் ஏன் கூறினீர்கள் என்று தாங்களே அறிவீர்கள் என்று இப்னு அப்பாஸ் கூறினார்கள். ஹசரத் உமர் கூறினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அதற்கான காரணம் என்னவென்றால், வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத வசத்தல் லிதகூனு ஷுஹதா அலன்னாசி வயக்கூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா என்ற வசனத்தை நான் ஓதி வந்தேன். அதாவது, நீங்கள் மக்களுக்கு மேற்பார்வையாளராக விளங்குவதற்காகவும் இத்தூதர் உங்களுக்கு மேற்பார்வையாளராக விளங்குவதற்காகவும் நாம் உங்களை மிக உயரிய ஒரு சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். அல்லாஹ் மீது ஆணையாக ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமுதாயத்தில் உயிருடன் இருந்து கொண்டே அவர்களின் செயல்களுக்கு சாட்சியாளராக இருப்பார்கள் என்று நான் புரிந்து வைத்திருந்தேன். ஆகவே இதன் காரணமாக தான் அந்நாளில் நான் அவ்வாறு பேசினேன் என்று உமர் கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் குறித்து புகாரியில் குறிப்பு காணப்படுகிறது. அது முன்பும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் நான் அதை எடுத்துரைக்கிறேன். அன்சார் மணி சாயிதாவின் வீட்டில் ஹசரத் சாத் பின் உபதாவுக்கு அருகில் ஒன்று கூடியிருந்தார்கள். எங்களிலிருந்து ஒரு அமீரும் உங்களிலிருந்து ஒரு அமீரும் இருக்க வேண்டும் என்று கூறினார். ஹசரத் அபூபக்கர், ஹசரத் உமர் பின் ஹத்தாப், ஹசரத் அபு உபைதா பின் ஜர்ரா ஆகியோர் அம்மக்களிடத்தில் சென்றனர். ஹசரத் உமர் அவர்கள் பேச ஆரம்பித்த போது ஹசரத் அபூபக்கர் அவரை மௌனமாக இருக்க சொன்னார்கள். உமர் கூறுகின்றார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொற்பொழிவை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். அதை ஹசரத் அபூபக்கர் அடைய முடியாது என்று நான் கருதி கொண்டேன். அதாவது, அவ்வாறு அபூபக்கரால் பேச முடியாது என்று நினைத்துக்கொண்டு நான் பேச விரும்பினேன். அதற்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள். எவ்வாறான சொற்பொழிவாற்றினார்கள் என்றால், சொற்பொழிவு திறனில் அனைத்து மக்களுடைய சொற்பொழிவையும் விட மேலானதாக இது இருந்தது. அவர்கள் தம் சொற்பொழிவுக்கிடையில், நாங்கள் அமீர்கள் ஆவோம், நீங்கள் அமைச்சர்கள் ஆவீர்கள், அன்சாரிகளை பார்த்து நீங்கள் அமைச்சர்கள் ஆவீர்கள் என்று அபூபக்கர் கூறினார்கள். ஹப்பா பின் முன்ஸி அவர்கள் இதை கேட்டு, அவ்வாறு ஒருபோதும் கிடையாது, அல்லாஹ் மீது ஆணையாக அவ்வாறு ஒருபோதும் கிடையாது, நாம் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டோம், எங்களிலிருந்து ஒரு அமீர் இருப்பார், உங்களிலிருந்து ஒரு அமீர் இருப்பார் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அவ்வாறு கிடையாது என்றார்கள். நாங்கள் அமீராக இருப்போம், நீங்கள் அமைச்சர்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் குரேஷியர்கள் வம்சத்தின் அடிப்படையில் அனைத்து அரபுகளையும் விடவும் மேலானவர்கள். பாரம்பரியத்தின் அடிப்படையில் அவர்கள் பழங்காலத்து அரபிகள் ஆவார்கள். ஆகவே உமர் அல்லது அபு உபைதாவிடம் பைய செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் அவ்வாறன்று என்றார்கள். அதாவது, ஹசரத் அபூபக்கரை பார்த்து, நாங்கள் உங்களிடம் பைய செய்வோம், ஏனென்றால் நீங்கள் எங்களுடைய தலைவர் ஆவீர்கள், எங்களில் சிறந்தவர் ஆவீர்கள். மேலும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் எங்கள் அனைவரையும் விட அதிக விருப்பத்திற்குரியவர் ஆவீர் என்று கூறியவாறு ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபூபக்கரின் கையை பிடித்து பைய செய்தார்கள். மக்களும் அவர்களிடத்தில் பைய செய்தனர். ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபூபக்கரின் கையை பிடித்து எங்களிடம் பையத் வாங்குங்கள் என்று கூறியவாறு ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபூபக்கரிடம் பைய செய்து விட்டார்கள். அத்துடன் ஹசரத் அபூபக்கரிடம், அபூபக்கரே, ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை தொலை வைக்குமாறு கட்டளையிட்டுள்ளார்கள். ஆகவே நீங்கள் தான் அல்லாஹ்வின் கலீஃபா ஆவீர்கள். நாங்கள் உங்களிடம் ஏன் பைய செய்துள்ளோம் என்றால், எங்களை விட நீங்கள் தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக விருப்பத்திற்குரிய ஆவீர்கள் என்று கூறினார்கள். முர்த்தத் ஆனவர்களின் குழப்பத்தை குறித்து சீரத் இப்னு ஹஷாமில் எழுதப்பட்டுள்ளது.
ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது முஸ்லிம்களின் துன்பங்கள் அதிகரித்து விட்டன. ஹசரத் ஆயிஷாவிடமிருந்து எனக்கு ஒரு அறிவிப்பு கிடைத்துள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அரபு முர்த்ததாகிவிட்டனர். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எழுந்து நின்றனர். நயவஞ்சகம் வெளிப்பட்டு விட்டது. இதை இப்னு இசாக் அவர்கள் கூறுகிறார்கள். ஹசரத் அபூ ஹுரைரா கூறுவதாவது, ஹசரத் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது அன்னாருக்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் கலீஃபாவாக ஆனார்கள். அரபுகளில் எவர் நிராகரிக்க வேண்டியது இருந்ததோ அவர் நிராகரித்து விட்டார். அப்போது ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஹசரத் அபூபக்கரிடம், நீங்கள் மக்களுடன் எவ்வாறு போரிடுவீர்கள்? ஏனென்றால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒப்புக்கொள்ளும் வரை நான் அவர்களுடன் போரிட வேண்டும் என தமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள் என்றேன். அதாவது எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒப்புக்கொள்வாரோ அவருடன் போரிட முடியாது. எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒப்புக்கொள்வாரோ அவர் என்னிடமிருந்து தமது செல்வத்தையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வார். உரிமை விஷயத்தில் எவருடைய கணக்கு அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளதோ அவரை தவிர என்று கூறப்பட்டுள்ளதே என்று கூறினேன். அப்போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எவர் தொழுகை மற்றும் ஜகாத்துக்கு இடையில் வேற்றுமை பாராட்டுவாரோ அவருடன் நான் சண்டையிடுவேன். ஏனென்றால் ஜகாத் என்பது செல்வத்திற்கான உரிமையாகும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் ஹசரத் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து வந்த கால்நடைகளை கட்டி போடக்கூடிய கயிறை தர மறுத்தாலும் கூட அதன் காரணமாக நான் அவர்களுடன் போரிடுவேன் என்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள். ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, பிறகு அல்லாஹ் போருக்காக ஹசரத் அபூபக்கரின் உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கியதை நான் கண்டேன். இது உண்மைதான் என்று நான் புரிந்து கொண்டேன். ஹசரத் உசாமா பின் ஜெயித் அவர்களின் படை புறப்படும் போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் உசாமாவுக்கு சில வழிகாட்டல்களை வழங்கினார்கள். ஹசரத் உசாமா வாகனத்தில் இருந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அவருடன் நடந்து கொண்டே சென்றார்கள். ஹசரத் உசாமா அவர்கள், நீங்களும் வாகனத்தில் அமருங்கள் அல்லது நான் இறங்கிவிடுகிறேன் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள், நீங்கள் இறங்க வேண்டாம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் வாகனத்தில் அமரவும் மாட்டேன் என்று கூறினார்கள். மேலும் கொஞ்ச நேரம் எனது கால்களை அல்லாஹ்வின் வழியில் தூசுபட வைக்க வேண்டாமா என்று கேட்டவாறு, போர் வீரன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பிரதிபலனாக 700 நன்மைகள் எழுதப்படும். அத்துடன் 700 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அவருடைய 700 தவறுகள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள். வழிகாட்டல் வழங்கிய பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் உசாமாவிடம், நீங்கள் பொருத்தமானதாக கருதினால் உமரை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதாவது உமரை தம்மிடத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்ள ஹசரத் உசாமாவிடம் அனுமதி வேண்டினார்கள். ஏனென்றால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையில் ஹசரத் உமர் அவர்களையும் இணைத்திருந்தார்கள். ஹசரத் உசாமா அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் யமாமா போரில் 70 திருக்குர்ஆன் ஹாஃபிஸ்கள் ஷஹீதானார்கள். இதை குறித்து ஹசரத் ஸைத் பின் சாபித் அன்சாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், யமாமாவுடைய மக்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அப்போது அவருடன் ஹசரத் உமர் இருந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் கூறினார்கள், உமர் என்னிடம் வந்துள்ளார். யமாமா போரில் மக்கள் அதிகமாக ஷஹீதாகி விட்டார்கள். வேறு போர்களில் மேற்கொண்டு திருக்குர்ஆனை ஓதுபவர்கள் கொல்லப்பட்டு விடக்கூடாது. இவ்வாறு திருக்குர்ஆனின் பெரும்பகுதி வீணாகிவிடும் என அஞ்சுகிறார். ஆகவே திருக்குர்ஆனை ஒன்று திரட்டுங்கள், திருக்குர்ஆனை ஓரிடத்தில் ஒன்று சேருங்கள் என்று என்னிடம் உமர் கூறுகிறார் என்றார்கள். ஹசரத் அபூபக்கர் கூறினார்கள், நான் உமரிடம் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நான் எவ்வாறு செய்வது என்று கேட்டேன். உமர் என்னிடம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுடைய இந்த பணி நல்ல பணியாகும் என்று கூறுகிறார். உமர் என்னிடம் மீண்டும் மீண்டும் இதையே கூறிக்கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு என்றால் அதற்காக அல்லாஹ் எனது உள்ளத்தை திறந்து விட்டான். ஆகவே உமர் பொருத்தமானதாக கருதியதை நானும் இப்போது பொருத்தமானதாக கருதுகிறேன் என்று அபூபக்கர் கூறினார்கள். ஹசரத் ஸைத் பின் சாபித் கூறினார்கள், அப்போது ஹசரத் உமர் அன்னாருடன் அமர்ந்திருந்தார்கள். மௌனமாக உட்கார்ந்திருந்தார், எதுவும் பேசவில்லை. பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் என்னிடம், நீங்கள் இளைஞரும் புத்திசாலியும் ஆவீர், மீது நாம் தப்பெண்ணம் கொள்ளவில்லை. நீங்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எழுதி வந்துள்ளீர்கள். ஆகவே எங்கிருந்தெல்லாம் குர்ஆன் கிடைக்குமோ அங்கிருந்தெல்லாம் அதை ஓரிடத்தில் ஒன்று திரட்டுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் ஸைத் பின் சாபித் கூறுகிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவர்கள் மலைகளில் ஒன்றை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லுமாறு எனக்கு கட்டளை இட்டிருந்தாலும் கூட அது அந்த அளவுக்கு கடினமான பணியாக இருந்திருக்காது. ஏனென்றால் எந்த பணியை எனக்கு கொடுத்தார்களோ, அதாவது திருக்குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பணி, அதை விட அது லேசானதாக இருந்திருக்கும். நான் அன்னாரிடம், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத பணியை நீங்கள் இருவரும் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக
அது நல்ல பணியாகும் என்று கூறினார்கள். நான் இதையே அவரிடம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கு என்றால், எந்த விஷயத்திற்காக அல்லாஹ் ஹசரத் அபுபக்கர் மற்றும் ஹசரத் உமர் ஆகியோரின் உள்ளங்களை திறந்தானோ அந்த விஷயத்திற்காக எனது உள்ளத்தையும் அல்லாஹ் திறந்து விட்டான். நான் எழுந்து சென்று திருக்குர்ஆனை தேட ஆரம்பித்தேன். அவற்றை தோல் காகிதங்களிலிருந்தும் தோள்பட்டை எலும்புகளிலிருந்தும் பேரித்த மர கிளைகளிலிருந்தும் மக்களின் உள்ளங்களிலிருந்தும் ஒன்று சேர்த்தேன். சூரா தௌபாவின் 2 வசனங்களை நான் ஹஸ்ரத் ஹுசைமா அன்சாரி இடத்தில் கண்டேன். அதை அவரை தவிர வேறு யாரிடமும் நான் காணவில்லை. அந்த வசனங்கள் என்னவென்றால், லக்கத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒருவர் தூதராக வந்துள்ளார். உங்களுக்கு ஏற்படும் துன்பம் அவருக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. அவர் உங்கள் நலனில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும் நம்பிக்கை கொண்டவர்களை நேசிப்பவராகவும் அவர்களுக்கு மிக்க கருணை காட்டுபவராகவும் இருக்கின்றார். ஹதீஸில் 2 வசனங்கள் என்று கூறப்பட்டது. இங்கு ஒரு வசனம் பற்றிய குறிப்பு மட்டுமே உள்ளது. 2 வசனம் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒருவேளை அடுத்த வசனமும் இதனுடன் இருக்கலாம். பிறகு அறிவிப்பில் வருகிறது, திருக்குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்ட அந்த பிரதி ஹசரத் அபுபக்கர் அவரிடத்தில் இருந்தது. எதுவரை என்றால் அல்லாஹ் அன்னாருக்கு மரணத்தை வழங்கிவிட்டான். பிறகு ஹசரத் உமரிடம் இருந்தது. எதுவரை என்றால் அல்லாஹ் அவருக்கு மரணத்தை வழங்கிவிட்டான். பிறகு ஹசரத் ஹப்சா பின்த் உமரிடம் இருந்தது. ஏற்கனவே கூறப்பட்டதை போன்று பிறகு அதை அவரிடமிருந்து ஹசரத் உஸ்மான் வாங்கி கொண்டார்கள். இப்போது இந்த நற்குறிப்பு தொடரும். இனி வரும் காலத்திலும் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.